வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்முடன் கதை சொல்ல போறேன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யார் இங்கேருந்து கேட்கலாமா? வணக்கம். வணக்கம். யாரும்மா பேசுறது? ஜெயதேவா பேசுறேன். ஜெயதேவாம்மா, என்ன ஊர்லேருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரத்துலேருந்து ஜெயதேவாம்மா வந்திருக்காங்க. வணக்கம். என்ன கதை சொல்ல போறீங்கன்னு ஆர்வமா இருக்கோம் எல்லாரும். சொல்லுங்க கேட்கலாம். சொல்றேன். அப்பாவும் பையனும் ம் பையன் அப்பாட்ட கேட்டான், ம் அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவுப்பா அப்படின்னு கேக்குறான். சரி. அதுக்கு அவரு சொல்றாரு, என் சம்பளத்தை பத்தி நீ ஏன்டா கேக்குற, ம் நீ கேட்டு என்ன செய்ய போற ம் அப்படின்னு சொல்றாரு. ம் இல்ல நீ சொல்ல அப்படின்னு. 1 மணி நேரம் வேலை பார்த்தா 100 ரூபாய் கிடைக்கும் ம் அப்படின்றாரு. சரி. அப்ப இவன் கேட்டுட்டு, எனக்கு ஒரு 50 ரூபா கூடப்பா அப்படின்னு கேட்கான். ம் இல்ல நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இது பண்ணி நான் 100 ரூபா வாங்குறேன், நீ உனக்கு அதுதான் 50 ரூபா கேட்கறிய, ம் உனக்கு அந்த இதை பத்தியும் உனக்கு கவலை இல்லை, உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சத்தம் போடுறாரு. ம் சத்தம் போடுறா பையன் பேசாம போயிருந்தான். சரி. ஆனா அப்பாவுக்கு மனசு கேட்கல. ம் திரும்ப போய் அவர்கிட்ட போய் பையன்கிட்ட 50 ரூபாய கொடுத்தாரு. ம் அவன் என்ன செய்யறான், அதை வாங்கி தலைவாணி கடையில வைக்கிறான். ஓ அப்ப பார்த்தா ஏற்கனவே அதுக்குள்ள ஒரு 50 ரூபாய் இருக்கிறத அப்பா பார்த்துருவாரு. ம் அப்பா சொல்றாரு, நீ தான் 50 ரூபா வச்சிருக்கீல்ல, அப்புறம் ஏன் இதை கேட்ட ம் அப்படிங்க. அதானே. அப்பா அதுக்கு பையன் சொல்றான், ம் அந்த 50 ரூபாயும் இந்த 50 ரூபாயும் சேர்த்து 100 ரூபாய் ஆயிரும். ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் கொடுக்காங்கல்லப்பா, அந்த 100 ரூபாய நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த 1 மணி நேரத்தை நீ என் கூட செலவு பண்ணு, என் கூட இருந்து நீ என் கூட நேரத்தை கடத்தணும் அப்படின்னு சொல்றான். அந்த குழந்தை அந்த தந்தையோட அன்புக்கு ஏங்குறார் இல்லையா? அவங்களுக்கு ஏங்குறான். இப்படித்தான் எல்லாம் தொட்டு தொட்டுன்னு பார்க்கிறார்களே தவிர, பிள்ளைகளுக்கு தேவை இருக்கு, பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அவங்க கூட இருந்து பேசணும் என்னன்றதே போயிடுது, பழகிறது இதே போயிடுது. கண்டிப்பா. ஆமா, அதனால நம்ம பிள்ளைங்க கூடயும் இருந்து அவங்க கூட பேசி அவங்க தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்றதே அவங்களுக்காகத்தான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிங்கும்போது அவங்க தேவைகளை அவங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கணும். 1 மணி நேரமாவது எனக்கு ஒதுக்குங்கன்னு ஒரு குழந்தை கேக்குது. சூப்பரான கதை சொன்னீங்க. அனைவருக்கும் பயனுள்ள ஒரு அற்புதமான கதை சொன்னீங்க. வாழ்த்துக்கள் அம்மா. இன்னைக்கு கேம்குள்ள போலாமா? என்ன கேம் தெரியுமா? என்ன கேம்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஒரு எழுத்து சொல்வேன், அந்த எழுத்தில் துவங்கக்கூடிய ஏதேனும் ஒரு திரைப்படம் டக்குன்னு சொல்லணும். தமிழ் திரைப்படம். படம் பேர் தெரியுமா? ஆனாமா? ஆனாவா? ம் அன்பைவா? நினைச்ச இந்த படம் தான் சொல்லுவீங்கன்னு. காணா, கா நெடில். காதலிக்க நேரம் இல்லை. பாரா. ஈனா. இருவர் உள்ளம். ஆவண்ணா. ஆமன். ஆசை முகம். ஐயோ அப்பா. சரி. பானா, ப குரில் ப. பணவா? பணம் படுத்தும் பாடு. அடேங்க அப்பா. மா நெடில். மாநெடில். அம்மா சமமா. இந்த கேம்ல செமையா சூப்பரா அட்டகாசமா விளையாண்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள் அம்மா. நன்றி. நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு.